ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வியூவர்ஸ் ரெகுலரா சொல்றது என்னன்னா, நியூஸ் பேப்பர் வாசிக்கணும் அப்படின்னா தான் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும்னா நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ் நம்மளுக்கு புரியணும். ஹெட்லைன்ஸ் புரிஞ்சாதான் அதோட கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போக முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பட் ஹெட்லைன்ஸே ஒரு வேளை நம்மளுக்கு புரியல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த நியூஸை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணாம ஹெட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி கண்டென்ட்டுக்குள்ள போறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் மாடல் வருங்கிறத இந்த மெயினா இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். மீன்வேல் என்னன்னா, நம்ம இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் செக்மெண்ட் போட்டுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட வியூவர் வந்து இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் செக்மெண்ட் பார்த்துட்டு நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதாவது சில ஹெட்லைன்ஸ் ஏன் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இல்ல, அது வந்து ஹெட்லைன்ஸ் வந்து புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வியூவர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பேசிக்கா எடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இதுல வந்து சார் இத்தனை மாடல்ல வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்லைன்ஸ் மேஜரா வரும், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சார் நம்மளுக்கு சொல்ல போறாங்க. வாங்க சார் கிட்ட இருந்து அதை கேட்கலாம். ஓகே, இப்ப வந்து அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. அதுல 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசலாம்னு பாக்குறேன். அத மேஜர் ஹெட்லைன் மாடல் நம்பர் 1 பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஏற்கனவே பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுது, அதை ரொம்ப தெளிவா சொல்றதுக்கும் வியக்கிறதுக்கும், அதாவது நம்ம வியந்து போயிடணும், நம்ம சர்ப்ரைஸ் ஆகணும், டிராமாட்டிக் அப்படிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த ரெண்டும் நம்ம வரணும்னு சொன்னா ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை ப்ரெசென்ட்ல சொல்றதுதான் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. இது வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, வெர்பு 1 போடுவாங்க அல்லது வெர்பு 1 பிளஸ் எஸ் போடுவாங்க. எக்ஸாம்பிள் அர்ஜு போடுவாங்க, இல்ல அர்ஜஸ் போடுவாங்க, டிக்ளேர் போடுவாங்க அல்லது டிக்ளேர்ஸ் போடுவாங்க, லான்ச் போடுவாங்க இல்ல லான்ச்சஸ் போடுவாங்க. இது பிரசன்ட் வெர்பு தான் போடுவாங்க, ஆனா பாஸ்ட் ஆக்ஷனை சொல்லும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் கம்பர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார் ஆக்சுவலா வந்து அவங்க சொன்னாங்க, இருந்தாலும் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னன்னா, இது வந்து ஒரு விவிட், ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம அதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறோம். இந்த 2 காரணங்களுக்காக இந்த பிரசன்ட் வெர்பை போட்டு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்றதுதான் மாடல் நம்பர் 1. அப்புறம் மாடல் நம்பர் 2 பார்க்க போறோம். மாடல் நம்பர் 2ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அது வந்து 2 பிளஸ் வெர்பு 1. இதுல வந்து எஸ் சேராது, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். 2 பிளஸ் கெட் தான், 2 பிளஸ் கெட்ஸ் போடக்கூடாது. 2 பிளஸ் கீப் தான், 2 பிளஸ் அர்ஜ் தான், 2 பிளஸ் டிக்ளேர் தான், 2 பிளஸ் லான்ச் தான், மற்ற ஒரு வராது. இது என்னன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விஷயம் இருக்கு பார்த்தா ஹெட்லைன்ஸ்ல, அது வந்து கண்டினியூ ஆறதை பத்தி இவங்க பேசுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நாங்க கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். இது வந்து மாடல் நம்பர் 2. இப்போ மாடல் நம்பர் 3ல வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருப்போம். ஆனா அவங்க என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா, ஆம கொடுக்க மாட்டாங்க, இச கொடுக்க மாட்டாங்க, ஆரை கொடுக்க மாட்டாங்க, வாச கொடுக்க மாட்டாங்க, வேற கொடுக்க மாட்டாங்க, பிஏ கொடுக்க மாட்டாங்க, பீங்க கொடுக்க மாட்டாங்க, பீனை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த 2ல இந்த 8ல 1 பிளஸ் வேர்ப் 3 சேரும் போது அது பேஸ் வேஸா மாறிடும். இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்டாஃப் சஸ்பெண்டா தான் கொடுத்துருப்பாங்க, ஆரோ வேற கொடுக்க மாட்டாங்க. மிசைல் வாஸ் லான்ச்டு, அந்த வாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது பேர் ஹிடன் பேஸ் வாய்ஸ்னு பேரு. இந்த ஹிடன் பேஸ் வாய்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3 மாடலை ஃபாலோ பண்ணித்தான், இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணித்தான் ஹெட்லைன்ஸ் நிறைய வருது. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஹெட்லைனா பார்க்கலாம். டிடி டெக்ஸ்ட் 25/12/2022 அதுல ஒரு ஹெட்லைன் பாருங்க. ஐஐடி மெட்ராஸ் டு செட் அப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் சென்ட்ரலைஸ்டு ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி இருக்குது. ஐஐடி சென்னை வந்து ஸ்டேட் ஆஃப்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த உயரிய அப்படின்னு அர்த்தம், ஒரு ரிசர்ச் சென்டரை நிறுவ போகுது அப்படிங்குது. இதுல நீங்க இந்த நியூஸை படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கான்டென்ட்ல இருக்கும், அந்த செய்திக்குள்ள இருக்கும். இதுதான் நம்பர் 1. இதுல வந்து 2 பிளஸ் செட்டப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஐஎம் டு செட்டப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் சென்ட்ரலைஸ்டு வில் பி, அது வந்து ஃபியூச்சர்ல, அது அந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் மேல சொன்ன மாதிரி அந்த மாடலா இது ஃபாலோ பண்ணுது. அடுத்த பாருங்க, 8 சபரிமலா பில்கிரிம்ஸ் கில்ட் இன் தேனி மிஸ்ஹாப் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி.
இந்த தலைப்பு செய்தியில அந்த கில்டுக்கு முன்னால WRU வேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறைஞ்சு கிடக்குது. அதாவது அவங்க வந்து சபரிமலை சாமி கும்பிட்டுட்டு வரும்போது, தேனி கிட்ட வரும்போது குமுளி அப்படிங்கிற இடத்துல ஒரு கார்ஜ், ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அன்பார்ச்சுனேட் மிஸ்ஹேப் அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் அப்படிங்கிறது. இந்த WRU வேற வந்து இதுல கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளா இருந்தா வாஸ் அதை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டிடி நெக்ஸ்ட்ல இருந்து 2 தலைப்புகள். இப்ப நம்ம அடுத்த 3வது போறோம். இந்த ஹிந்து 24/12/2022 இதுல ஒரு தலைப்பு செய்தியை பாருங்க. 81 crore people to get free food grains for 1 year. அப்ப இங்க வந்து 2+ verb 1 வந்திருக்கு பாருங்க. அப்ப என்னன்னா இந்த 81 கோடி மக்களுக்கும் ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது வில் ரிசீவ் வில் கெட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது. ஏன்னா 2+ verb 1 வந்ததுனால. அடுத்த ஒரு தலைப்பு செய்தியை பாருங்க. 3 ஃபாரஸ்ட் ஒர்க்கர்ஸ் சஸ்பெண்டட் ஓவர் ஊட்டி ட்ரீ ஃபெல்லிங். இந்த ஃபெல் அப்படிங்கிறது விளைவிப்பது, டு காஸ்ட் ஃபால் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஃபால் ஃபெல் ஃபாலன், ஃபெல் ஃபெல் ஃபெல்டு. இது வந்து வெப் 1 வெப் 2 வெப் 3. இப்போ இந்த 3 ஃபாரஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ளூரல். அப்ப வேர் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கணும். பட் தலைப்பு செய்தியில அங்க இடம் இல்லாம இருக்கும், அவங்களால பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரே ஒரு ஒர்க்கர்னா வாஸ். இது வந்து ஊட்டியில வந்து மரத்தை வெட்டதுனால அவங்களால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி. அந்த வேர் சஸ்பெண்டட் வந்து அது கான்டென்ட்குள்ள இருக்கும், அந்த செய்திக்குள்ள இருக்கும். இப்ப அடுத்த ஒரு செய்தியா பார்க்க போறோம். பாருங்க. 2% ரேண்டம் டெஸ்டிங் ரெசியூம்ஸ் அட் தமிழ்நாடு ஏர்போர்ட்ஸ். இந்த ரெசியூம்ஸ் அப்படிங்கிறது V1+S. தொடர போகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ரெசியூம்டு தான் அர்த்தம். அது பாஸ்ட் ஆக்ஷன், ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, அதை கண்டினியூ பண்ண போறது. பாஸ்ட் ஆக்ஷனை இந்த மாதிரி வந்து பிரசன்ட்ல விவிடாவும் ட்ரமட்டிக்காவும் சொல்றதுக்காக இந்த தலைப்பு. ரேண்டம் செக்கிங் வந்து ஏர்போர்ட்ல, தமிழ்நாடு ஏர்போர்ட்ல பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி. அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. அலகாபாத் ஹைகோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் டு கப்பன் இன் PMLA கேஸ். இது மணி லாண்டரிங் கேஸ்ல இந்த கப்பன் அப்படிங்கிற ஒரு கேரளா ஜேர்னலிஸ்ட், அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த கிராண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கிராண்டட் அப்படின்னு வரும். அதுல கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த செய்தியை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கிராண்டட் அப்படின்னு வார்த்தை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில வேற ஒண்ணுமே இல்லைங்க. V1 அல்லது V1+S கொடுத்தா ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நம்ம விவிடாவும் ட்ரமட்டிக்காவும் சொல்லுவாங்க, நமக்கு தெளிவா புரியுதுக்காக சொல்லுவாங்க. 2+ V1 சொல்லியாச்சுன்னு சொன்னா அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். அப்புறம் வந்து இந்த ஆமிசார் வாஸ்வார் பி பீங் பீன் இது இல்லாம வெறும் வெர்பு 3 கொடுத்தா அது என்னன்னா பேஸ் வாய்ஸ். அது வந்து நடக்கப்பட்டிருக்கும், செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, செய்யப்பட்டது, நடக்கப்பட்டது, எழுதப்பட்டது, பேசப்பட்டது அப்படின்னு நம்ம பேஸ் வாய்ஸ்ல சொல்ல முடியாது, செயற்பாட்டு வினை. அதை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏற்கனவே அந்த வியூவர் கேட்டிருக்காரு. அந்த வியூவர் கேட்ட அந்த செய்தி வந்து இந்தியா அண்ட் சைனா டு கீப் டயலாக் சேனல்ஸ் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். டு கீப் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்போ வந்து டயலாக் சேனல்ஸா அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த ஒரு செய்தி. அப்போ கான்டென்ட்குள்ள பாத்தீங்கன்னா வில் கீப் த சேனல்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கான்டென்ட்ல இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 மாடலை, இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பண்ணியாச்சுன்னு சொன்னா நமக்கு ஹெட்லைன்ஸ் புரியுறதுல எந்த ஒரு சந்தேகமும் வராது. தேங்க்யூ.